வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை வேறுபாடுகள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆமைகள் வேகமாக ஓடாது அப்படின்னா ஆமைகள் வேகமாக ஓடா அப்படிங்கிறது தான் நம்ம எழுதணும். நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதாய் இருக்கும் அப்படிங்கிறது நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியனவாய் இருக்கும் அப்படிங்கிறது எழுதணும். ஏன்னா நதிகள் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கிறதுனால சிறியனவாய் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணோம். தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார். ஸோ தலைவர் தம் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார். தம் அப்படின்றது வரணும். ஏன்னா தொண்டர்கள் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கிறனால தம் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணோம். ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது. ஒவ்வொரு ஊரிலும், ஸோ ஒவ்வொருன்னு சொல்லக்கூடாது, ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது அப்படிங்கிறது கரெக்டான சென்டென்ஸு. தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது. தொல்காப்பியம் என்றன்னு சொல்லக்கூடாது, எனும் அப்படிங்கிறத கரெக்டான சென்டென்ஸு. தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் தொன்மையானது. மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர். மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன அப்படிங்கிறது கரெக்டு. ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றனர் அப்படிங்கிறது வராது. ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றன. ஸோ மரங்கள் குடிசை மக்கள் அப்படின்றது பன்மையை குறிக்கிறனால சென்றன அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணோம். தென் பாருங்கள், பழைய ஓல்டு புக்கில் இருக்கிற கொஞ்சம் சென்டென்ஸ் பார்க்கலாம். வண்டிகள் ஓடாது அப்படின்னா வண்டிகள் ஓடா. அவை இங்கே உள்ளது அப்படின்னா அவை இங்கே உள. இது எல்லாம் அவை, அது எல்லாம் அப்படின்னா அவை எல்லாம். மக்கள் கிடையாது அப்படின்னா மக்கள் இல்லைங்கிறது கரெக்டு. வருவது போவதும் கிடையாது அப்படின்னா வருவதும் போவதும் கிடையா. ஒன்றோ அல்லது இரண்டோ தருக அப்படின்னா ஒன்றோ இரண்டோ தருக. அல்லதுங்கிறது வராது, ஒன்றோ இரண்டோ தருக. சென்னை என்ற நகரம்னு சொல்லக்கூடாது, சென்னை என்னும் நகரம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். எனது மகன், ஸோ என் மகன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது, ஏற்கத்தக்கது அன்றுங்கிறது தான் கரெக்டு. அவளது தந்தை அப்படின்னா அவள் தந்தை. ஸோ இது 12th ஓல்டு புக்கில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.